பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டில் பாலியல் சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா இந்த ஜனவரியில 22 நாட்கள்ல மட்டும் 50 பாலியல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமை 2 நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 31 சம்பவங்கள் நடந்திருக்கு. வயதான மூதாட்டிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொல்லை அப்படின்னு 4 சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி குழந்தைகள் ஆரம்பிச்சு பல்லு போன பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் எப்படி பேசுறாரு? முதலமைச்சர் தினமும் பேப்பர் படிக்கிறது இல்லையா? இல்ல அவரோட கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு சொல்றது இல்லையா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தலையை காமிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களை குனிய வச்சு தலையில மிளகா அரைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா?